வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நாம் இன்றைக்கி அயப்பாக்கத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட், ஒரு 2 ரெசிடென்ஷியல் பிளாட், அதாவது 20/50 20/50ன்னு 2 ரெசிடென்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், லோட்டஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேஅவுட்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங்கு, சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, 24 ஃபீட் ரோடு. இது வந்து இந்த லேஅவுட் பேர் வந்து கேசி டாகா நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் லேஅவுட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம பக்கத்தில் லோட்டஸ் அவென்யூவில் ஒரு 3 பிளாட் போட்டிருந்தோம். ஒரு பிளாட் மட்டும் ஓனர் வந்து இப்போதைக்கு சேல் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ஸோ பேலன்ஸ் 2 பிளாட்டும் 2 750 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது, 2மே சேல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த ரைட்டில் கார்னருக்கு அடுத்த பிளாட்டு, ஃபேஸிங் வந்து நார்த்து. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 20/50 25/50 25/50ன்னு சொல்லிட்டு 2 பிளாட்டு. ஸோ 2மே தனித்தனி சப்டிவிஷன் தான். ஸோ அதனால் சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இடம். 24 ஃபீட் ரோடு, ரொம்ப டெவலப்பிங் ஏரியா, லேஅவுட்டும் கூட. ஸோ அம்பத்தூர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அம்பத்தூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கு பக்கத்தில் க்ரீன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்த பிளாட்டு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த 2மே வந்து 25/50 25/50 நல்ல சைஸு. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு நாமினலாக கொஞ்சம் வீடு கட்டுறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் ஃப்ளாட்டு. ஸோ கார்னர்லேருந்து பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஏரியா. ஸோ லோட்டஸ் அவென்யூ பார்த்தவங்களுக்கு இந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுவும் அயப்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ரோடு மட்டும்தான் இன்னும் போடாமல் இருக்கிறாங்க. ஸோ ரோடு வந்து இப்போ ஏதோ இந்த மெட்ரோ ட்ரைனேஜோ ஏதோ போட்டாங்க, அதுக்காக ரோடை ஃபுல்லாகவே நோண்டிட்டு இப்போ திருப்பி ரீஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஒரு பெரிய லேஅவுட்டெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன லேஅவுட்டு தாங்க. ஸோ இந்த சின்ன லேஅவுட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இது. குறைய போனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, குறைஞ்சது ஒரு 30-35 ப்ராப்பர்ட்டி வரும் மொத்தம். ஸோ 30-35 பிளாட்ஸு. அதில் நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிளாட்டு. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்கிற பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா 13-14 1250 1250. நல்ல சைஸு, நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்ப போதுமான சைஸு. ஸோ பட்ஜெட்டடாக கட்டுறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வளர்ந்து வர லேஅவுட்டு, அதாவது அப்கமிங் லேஅவுட்டு, அதனால் எல்லாமே இப்போ தான் ஒரு வீடாக வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்குது. ஸோ அம்பத்தூர் கோஆப்ரேட்டிவ், இங்கேருந்து ஜஸ்ட்டு வெரி நெக்ஸ்ட் டு சொல்லலாம் ஜமார் மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஒருத்தரோட பிளாட்டை வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போயே முகப்பேர் நுழம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 13, 14, 15,000 போயிடுச்சு. ஸோ அயப்பாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 6,500 ஸ்டார்ட்டே ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் மறக்காமல் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மெயின் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. நம்ம பார்த்துருப்ப இந்த ஸ்ட்ரீட் வந்து, அதாவது இந்த லெஃப்ட் ரைட் ரோடு பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு இது. ஸோ நம்ம உள்ளே போகிறது வந்து 24 ஃபீட் ரோடு. ஸோ 7.2 மீட்டர் ரோடு. ஃபேஸிங் வந்து நார்த்து. ஸோ கார்னருக்கு அடுத்த பிளாட்டு. ரொம்ப நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப சூட் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு ரிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.